ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு அமாவாசையும் கூட. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். நமக்கு அதனை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு இந்த அமாவாசையில என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைகாசியினுடைய கடைசி நாள் இன்னைக்கு. அதே போல சந்திரனும் சுக்கிரனும் ஒரு பரிவர்த்தனை யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை. காலசர்ப்பதோஷ அமைப்பில் இந்த அமாவாசை அமைந்திருக்கிறது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாதப்பிறப்பு. சூரியனும் சந்திரனும் அப்படியே நாளைக்கு பெயர்ச்சி ஆறாங்க. ஸோ இந்த அமாவாசை ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு பலன் அப்படிங்கிறத விட சில பரிகாரங்கள் சொல்கிறேன். அதை 12 ராசிக்காரர்களும் நோட் பண்ணிட்டு இன்னைக்கு நாளில் பண்ணுங்க. மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும் அமர்ந்திருக்கிறாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசையில சூரியன் பலத்து இருக்கக்கூடிய ஒரு நாள்ல அமாவாசை வருது அப்படின்னா அன்னைக்கு பித்ரு ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஏற்கனவே 7.5 சனி வர நடக்கிறது. அதனால ஆரோக்கியத்திற்காக இன்றைய நாள்ல பரிகாரங்கள் நீங்க மேற்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பா கோதுமை தானம் பண்ணுங்க. புறாக்களுக்கு கோதுமை பண்ணலாம், தானம் பண்ணலாம். பசுமாடுகளுக்கு தானம் பண்ணலாம். நீங்க இன்னைக்கு அவசியமா சிவன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. ரொம்ப அந்த உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு சில குழப்பங்கள் உங்களை விட்டு தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல மனசுல நிம்மதியான ஒரு நாளாக இருக்கும். சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் நமக்கு ரிஷபத்திலே இருக்காங்க. சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். வைகாசியில இருக்கக்கூடிய அமாவாசை சிறப்பே அதுதான். சந்திரன் உச்சபலமா இருக்கிறது தான். அதனால ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் செய்யறது ரொம்ப நல்லது. ஒரு குறைஞ்சது 11 பேருக்காவது இன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. கிரக தோஷங்கள் தீரும். அதே போல பித்ருக்களின் ஆசீர்வாதம் முழுமையாக சேரும். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனசுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீரும். 12ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல குரு சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறாரு. இந்த சந்திரன் சுக்கிரன் பரிவர்த்தனையுமே மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கும். இன்னைக்கு விரயங்கள் இருக்கும், சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் இன்றைய நாள்ல ஏதாவது ஒரு உலோகம் தானம் பண்றது நல்லது. ஸோ கோவில்களுக்கு நீங்க தீப விளக்கு வாங்கி தர்றதோ, இல்லை ரொம்ப இல்லாதப்பட்ட ஆசிரமங்கள், அநாத ஆசிரமங்கள் இங்கெல்லாம் இருக்கும்ல. ஸோ நீங்கள் சாப்பிட்ற தட்டு, டம்ளர் இந்த மாதிரி ஏதாவது பொருட்களாக தானம் பண்ணுறது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு குரு சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல கேத்து இருக்காரு. ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, பச்சரிசி, வெல்லம், பாசிப்பருப்பு, வாழைக்காய் இதையெல்லாம் யாருக்காவது தானமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த பரிவர்த்தனை யோகத்தோட சுக்கிரன் சந்திரன் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு இன்றைய நாளில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கடகராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையில் பரிபூரணமான ஒரு நல்ல பலன் உண்டு. சிம்மராசி நேயர்கள், சிம்மராசிக்கு பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் விடும். நமக்கு ராசிநாதன் சூரியன் சந்திரனுடன் சேர்ந்து நேர்கோட்டில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு மன ரீதியான உளைச்சல்கள் மற்றும் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதற்கான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். சிவன் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடை உண்டு. 7ஆம் இடத்தில் சனியும் 8ஆம் இடத்தில் செவ்வாயும் இருப்பது சின்ன சின்ன ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் கணவன் மனைவியிடையே. இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையில் கன்னிராசி நேயர்கள் தயிர் சாதம் தானம் செய்யவும். இது நீங்கள் இல்லாதப்பட்டவர்களுக்கு செய்யலாம். கோவிலில் நீங்கள் சுவாமிக்கு அதை பிரசாதமாக செய்து அங்கே அன்னதானங்கள் செய்யலாம். இது எப்படி செய்தாலும் கண்டக சனியில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல பரிகாரமாகும். துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும்.
பல நாளாக நம்ம நினச்சிட்டு இருப்போம், இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு முடியாமல் இருக்கே, அரைகுறையா இந்த வேலையெல்லாம் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு குலதெய்வ பிரார்த்தனை செய்தால் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வது, குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்லுவது, அங்கு பொங்கல் வைத்து உங்கள் குலதெய்வத்தை வணங்குவது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் சில குழப்பங்கள் வந்து போகும். இன்னைக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கிகளை திரும்ப பெறுவது மற்றும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள்லேருந்து வெளியில் வருவது, இதுக்கெல்லாம் பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். கோதுமை தானம் செய்து இன்று பசுமாட்டுக்கு கோதுமை தானம் செய்யலாம். சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் நல்ல ஒரு தன லாபத்தை கொடுப்பார். இன்று வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அமாவாசை திதியில் நவக்கிரக வழிபாடுகள் செய்வதும் நவ தானியங்களை பசுமாடுகளுக்கு உணவாக அளிப்பதும் நல்லது. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் எழக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகளும் வரும். மகர ராசி அன்பர்கள் அமாவாசை திதியான இன்று அன்னதானங்கள் செய்யலாம். சிவன் ஆலயத்திற்கு பச்சரிசி தானம் செய்வது உகந்தது. கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமை குறையும். பல நாட்களாக உங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் மற்றும் பிள்ளைகளை சார்ந்த விஷயங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை காணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதியில் அரிசி மற்றும் வெல்லம் ஆலயங்களுக்கு தானம் செய்யவும். விநாயகர் ஆலயத்தில் தானம் செய்தாலும் உகந்தது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்று சற்று மனதில் குழப்பங்கள் உண்டு. இருந்த போதிலும் ஜென்ம சனியில் சற்று தன்னம்பிக்கை குறையலாம். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக பலமான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் நல்லெண்ணெய் மற்றும் நெய் ஆலயங்களுக்கு தானமாக கொடுக்கவும். முடிந்த வரையில் சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்தில் நல்லெண்ணெய் நெய் ஆகியவற்றை தானமாக கொடுக்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பரிகாரமாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஜாதகத்தில் லக்னாதிபதி நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேதுவுடன் சேரும் பொழுது அவர்களின் குணங்களோ இல்ல பலன்களில் மாறுதல் இருக்குமா? ராகு கேது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, ராகுவோடைய குணம் வேற மாதிரி, கேதுவோட குணம் வேற மாதிரி. ஸோ அவங்க அவ்வளவா நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க மாட்டாங்க. இப்போ கடக லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தால் நமக்கு ரொம்பவுமே கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் தான். மற்ற லக்னங்கள் அவ்வளோ தூரம் இருக்காது. அண்ட் இப்போ விருச்சிக லக்னம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ரொம்ப ஸ்ட்ராங் தான். அதனால் அதில் ராகுவோ கேத்துவோ இருந்தால் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. பட் இதை நம்ம சந்திரன் சூரியனோட ரிலேட் பண்ணிக்கலாம். சந்திரன் வீட்டில் இருந்தாலோ சந்திரன் கூட இருந்தாலோ, சூரியன் வீட்டில் இருந்தாலோ சூரியன் கூடவே இருந்தாலோ பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு மனிதனினுடைய குணாதிசயங்கள், ஒரு மனிதனினுடைய அவங்களுடைய எண்ணங்கள், அவங்க நடக்கக்கூடிய முறைகள், ராகு தசா கேது தசா இது ரெண்டுமே அவங்களுடைய குணங்களை மாற்றும். அது எந்த லக்னமானாலும் இருக்கலாம். ஆனால் குறிப்பிட்டு கடகம் சிம்மம் வரும்போது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.